Dr. Silathambi Tilaganathan, you have 3 minutes. Honorable member. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் பால் உற்பத்திக்கான பிரேரணையிலே நான் ஒரு கால்நடை வைத்தியர் என்ற ரீதியிலே உரையாற்றுவதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலேயே இலங்கையிலே கிட்டத்தட்ட 16,50,000 பாற்பசுக்கள் காணப்படுகின்றன. இதிலே உண்மையிலே குறிப்பிட்டு சொல்லப்போனால் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே 9,75,000 கால்நடைகள் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே காணப்படுகின்றது. இலங்கையிலே ஒரு நாளைக்கு சராசரியாக உற்பத்தி செய்யப்படுகின்ற பாலினுடைய அளவு 12 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யப்படுகின்றது. இதிலே வடக்கு மாகாணத்திலே அன்னளவாக 1,30,000 லிட்டர் பாலானது வடமாகாணத்திலே உற்பத்தி செய்யப்படுகின்றது. கால்நடைகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரையிலே வடக்கு மாகாணத்திலே 4 லட்சம் கால்நடைகள் காணப்படுகின்றன. இவருடைய சராசரி பாலினுடைய ஒரு பசுவினுடைய பாலினுடைய உற்பத்தி 2.2 லிட்டராக காணப்படுகின்றது. நாங்கள் பால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமென்றால் இங்கே வடமாகாணம் மற்றும் கிழக்கு மாகாணத்திலே காணப்படுகின்ற வடக்கு கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற கால்நடைகள் மிகவும் குறைந்த அளவு, அதாவது 2.2 லிட்டர் சராசரி பால் உற்பத்தியை தருகின்ற கால்நடைகள் காணப்படுகின்றன. இந்த கால்நடைகளிலிருந்து பால் உற்பத்தி அதிகரிக்க வேண்டுமென்றால் ஒன்று அந்த கால்நடைகளை நாங்கள் அப்கிரேட் பண்ண வேண்டும். அதாவது எமது வடக்கு கிழக்கு மாகாணமானது உலர்வலய பிரதேசமாக காணப்படுவதால் இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய கால்நடைகள், அதாவது சகிவால், சிந்தி போன்ற இனங்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்து அந்த இனங்களை அப்கிரேட் செய்வதன் மூலம் அந்த இலங்கையிலே, அதாவது வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பசுக்களிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற பாலினை அதிகரிக்க செய்ய முடியும். அதே போல அங்கே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே மேய்ச்சல் தரை பிரச்சனை காணப்படுகின்றது. ஆனால் அங்கே இருக்கின்ற கால்நடைகளை பொறுத்தவரையிலே குறிப்பிட்ட சில காலங்களிலே மேய்ச்சல் பற்றாக்குறை நிலவுகின்றது. இதற்கு நாங்கள் வர்த்தக ரீதியில் புற்களை வளர்ப்பதன் மூலமும் அந்த புற்களை அந்த கால்நடைகளுக்கு வழங்குவதன் மூலமும் பால் உற்பத்தி அதிகரிக்க முடியும். அங்கே குறிப்பிட்டு சொல்லப்போனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே இருக்கின்ற கால்நடைகள், பெருமளவு கால்நடைகள், கிட்டத்தட்ட 60 விதமான கால்நடைகள் அதாவது திறந்த வழியிலே தான் மேய்க்கப்படுகின்றது. இதன் மூலம் ஒவ்வொரு கால்நடையும் சராசரி 5 கிலோமீட்டர் நடந்து செல்லும் போது அந்த பசுவினுடைய பால் உற்பத்தியானது சராசரியாக 1 லிட்டர் அந்த பால் உற்பத்தி குறைவடைகின்றது. அதே போல அங்கே இருக்கின்ற கால்நடைகளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அங்கே உண்மையிலே குறிப்பிட்டு சொல்லப்போனால் அந்த பிரதேசங்களை பறந்து விரிந்த பிரதேசத்திலே கால்நடை வைத்தியர்களுடைய குறைபாடு காணப்படுகின்றது. தற்போது இலங்கையிலே மொத்தமாக 337 கால்நடை வைத்தியர் அலுவலகங்கள் காணப்படுகின்றன. ஆனால் அந்த அலுவலகங்களிலே கால்நடை வைத்தியர்களுடைய பற்றாக்குறை காணப்படுகின்றது. காரணம், இந்த கால்நடை வைத்தியர்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றது. தற்போது அவர்களுடைய சேவை பிரமாண குறிப்பிலே அவர்கள் தங்களுக்கு தனியாக ஒரு சேவை பிரமாண குறிப்பை கேட்டு நிற்கின்றார்கள். அந்த சேவை பிரமாண குறிப்பை நாங்கள் வழங்கும் இடத்தில் நான் நினைக்கின்றேன் அந்த சேவை பிரமாண குறிப்பு அவர்களுக்கு கிட்டத்தட்ட அரசாங்கத்தினால் தற்போது தயாரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அவர்கள் கேட்கின்ற அளவு நாங்கள் அந்த சேவை பிரமாண குறிப்பை வழங்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆகவே your time is up, Honorable Dr. Tilaganathan. You may round up. நன்றி.